மனதில் சலனம் என்னால் படிக்க முடியல அப்படிங்கிறப்பல மனதில் நம்ம சலனப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இங்கே நேரம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிச்சுட்டு வந்து வாழ்க்கையில் முன்னேறி மற்றவங்களை தூக்கி தோலை சமக்க மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் சஞ்சலப்பட்டு இருக்காங்க. அந்த சஞ்சலத்தை நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த சலனம் உனக்கு பெருசாக தெரியாது. நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். ஒரு நல்ல ஆண்மகனுடைய அடையாளம், ஒரு நல்ல ஆளுமையினுடைய அடையாளம் தான் குடும்பத்தை தான் தோலை தூக்கி சமக்கிறது தான். நம்மளை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விசில் அடிச்சுட்டாங்க, ஓட வேண்டிய நேரம். இதில் ஒரு போகிற வழியில் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன் சலனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பாரு. ஏதாவது புத்தகங்கள் படி, இல்லை ஏதாவது கோயிலுக்கு போய் விரும்பியவங்ககிட்ட பேசு, நல்ல விஷயங்களை தேடு, அனைத்தானும் நல்லவை தேடு, அனைத்தானும் ஆன்ற பெருமை உனக்கு தராதான். நல்லா பாரு. வாழ்த்துக்கள். குரூப் 3 பற்றி இந்த எக்ஸாம் வருது. குரூப் 3க்கு நார்மல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி தான் இருக்குது. இப்போ உள்ள ரீசன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா மோப்ப முடியுங்க. டிஎன்பிஎஸ்சி எப்பவுமே ஒரு ட்ரெண்டில் தான் இருப்பாங்க. அந்த ட்ரெண்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஓடிடலாம். அந்த ட்ரெண்டை லேட்டாக நீ கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்க மாட்டிக்குவேன். ஓகேயா? என்னதான் சொல்ல வராங்க, இவங்க மனசில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக யாரும் மோப்ப முடிக்கிறானோ ஒவ்வொரு பரீட்சைக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். ஒவ்வொரு பரீட்சையும் கொஞ்சம் அதோட அந்த டெக்னிக்கலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே டக்குன்னு உள்ள ஓடிடலாம். இது அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு வரதுக்குள்ள மாறிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? ஓ, தெரியணும்லாங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். உன்னுடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் நீ செஞ்ச செயல் தான் ஆராய்ந்து அறிகிற உரைகள். அப்போ ஒரு தேர்வு வைக்கும்போது அதில் நீ என்ன மார்க் எடுக்குங்கிறத வச்சு தான் உங்களை ஆராய்ந்து அறிய முடியும். அதுக்கு தான் அந்த நுழைவுத் தேர்வு தானே தவிர மற்றபடி இப்போ ரிசல்ட் வந்துருச்சுன்னா பாஸ் பண்ணவங்களை அது ஒரு உரைகள் தானே. அதை வச்சு நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்துடலாம். ரிசல்ட் வராததால நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறோம். பட் நீங்கள் அடுத்தடுத்த ரிஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டே இருங்க. குரூப் 4 ரிசல்ட் வந்துடணும். இந்த அதிகபட்சம் 30 நாளைக்குள்ள எதிர்பார்க்குறேன். அதிகாலை நேரத்தில் படிக்க இயலவில்லை அப்படிங்கிறீங்கன்னா அதிகாலை நேரத்தில் ஏதாவது குரூப் ஸ்டடி பண்ண முடியுமான்னு பாருங்க. அதிகாலை நேரத்தில் ரொம்ப ஏர்லியராக எந்திரிக்காம ஒரு 1 hour அதுக்குள்ளே பகல் வர மாதிரி கூட பாருங்க. அப்புறம் நைட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரம் தூங்கிடுங்க. அது இல்லாமல் காலையில் எந்திரிக்கிறது பெரிய ஸ்பெஷல் டாஸ்காக இருக்கும். இப்படிலாம் இந்த மார்னிங் டைமை யூஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பொச்சா பார்க்கு இல்லை புகழ்மை, அது உலகத்து எப்பால் நூலோருக்கும் துணிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது மறந்து போறவனுக்கு புகழ் கிடைக்கவே கிடையாது. அது உலகத்தில் உள்ள அத்தனை சான்றோர்களும் அத்தனை நூல் வல்லுநர்களும் சொன்ன ஒரு முடிவு அது அப்படிங்கிறாங்க. மறதின்னு ஒருத்தனுக்கு எந்த புகழும் கிடைக்காது. அதே போல எல்லா நூலாசிரியர்களும் சொன்ன மிகப்பெரிய ஒரு விஷயம் வைகறை துயில்கள் தான். காலையில் படி அப்படிங்கிறது தான். காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வது படி. நிறைய பாரதிதாஸ். காலையில் படி அப்படிங்கிறது முக்கியம். அப்படி முடியலையா, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி, படி படி படி. எந்த நேரம் கிடைச்சாலும் படி. நேரம் ஒதுக்க முடியாதவங்களுக்கு தான் காலையில சிறந்த படி. மற்றவங்களுக்கு எல்லாம் எல்லா நேரமும் படி. படிச்சா தெரியுதான், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இரு, அவ்வளவுதான். சோம்பலில் இருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிறாங்க. சோம்பல், அதாவது மடியை மடியாக ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர்ங்கிறார் வள்ளுவர். ஒரு சோம்பல் முதல் நீ நினைக்கணும். வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா, நீ என்னைக்காவது சோம்பல் நினைச்சிருக்கியா, கஷ்டத்தை என்னைக்கு கஷ்டம் நினைச்சிருக்கியா, பொருள் நினைச்சிருக்கியான்னு கேட்பாங்க பாருங்க. அது மாதிரி வள்ளுவர் சொல்றாரு, ஒரு சோம்பல்ல இருக்கிறதால நம்ம வாழ்க்கையில என்ன குற்றம் ஏற்படுதுங்கிறத முதல் நம்ம உணர்ந்துக்கணும். அந்த எண்ணம் தண்ணி கவலை இல்லாம வாழக்கூடாது. நெடுநீர் மரவி மடிதுயில் 4 கெடுநீரார் காமக்கலன். இந்த காலம் தாழ்த்துறது, மறந்து போறது, சோம்பல் இருக்கிறது, தூங்குறது, அலட்சியமா இருக்கிறது, இதெல்லாம் நாசமா போறவன் சுடுகாட்டுக்கு விரும்பி பயணிக்கக்கூடிய வாகனம். நாசமா போறதுக்கு நீ விரும்பி ஏறி பயணிக்கக்கூடிய வாகனம் தான் இந்த 4ங்கிறது நீ உணரணும். சோம்பலில் இருப்பதால் என்ன, ஐயோ காலையில லேட்டா எந்திரிச்சிட்டு, ஒரு அம்மா லேட்டா எந்திரிச்சிட்டாங்க, 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்காங்க, எந்திரிச்சு பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு. டக்குன்னு 8 மணி வரைக்கும் தூங்கிட்டாங்கன்னா எப்படி பதறி அடிச்சு எந்திரிப்பாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு சாப்பாடு பண்ணணும், ஸ்கூலுக்கு அனுப்பணுமே பதறுவாங்க பாருங்க. அப்ப என்ன அர்த்தம், இப்படி என்ன தண்ணி கவலை இல்லாம நான் தூங்கிட்டேன்னு ஒரு ப்ரெஷர் வருதா இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையில ஒரு பற்று இருக்கணும். உன்னைய மறந்து நீ வேணா ஏதாவது சோம்பல் இருக்கலாமே தவிர சுய நினைவுல ஒரு நாள் கூட சோம்பல் இருக்கக்கூடாது. குடியாண்மையில் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கிடும். நம்ம குடும்பத்தை உயர்த்துறதுக்குன்னு சொல்லி நமக்குன்னு பல வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி முன்னேறணும் அப்படின்னு சொன்னா நம்ம சோம்பலை விலக்கி வச்சா மட்டும்தான் முடியும். ஒருத்தன் தான் குடும்பத்துக்கு வந்த அத்தனை கஷ்டங்களை இந்த சோம்பலை மாத்துறது மூலமா அவன் சாதிக்க முடியுங்கிறத மனசுல மறந்துடாதீங்க. தான் குடும்பம் நினைக்கிறவன் சோம்பல் நினைச்சு தூக்கி போட்டுறணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு சில சிறப்புகள் இருக்கணும். அதுதான் அந்த குடும்பம். அப்ப அந்த குடும்பத்துக்கான சிறப்பு அடையணும்னா அந்த சோம்பல் நினைச்சு தூக்கி போட்டு தான் ஆகணும். ஓகே, எல்லாருமே அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இறங்குங்க. நாளைக்கு காலையில நோட்டிபிகேஷன் விட்டா உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரியா? அதனால தயவு செஞ்சு கால்ஃபேர் வரட்டும் காத்துட்டு இருப்பான். அது படிக்கிறதுக்கு பொறுமை இருக்காது. ஆனா கால்ஃபேர் வந்துட்டா படிக்க நேரம் இருக்காது. திறமையை வளர்த்துக்கிட்டா தான் வாய்ப்பை யூஸ் பண்ண முடியும். சரியா? ஆனா கன்ஃபார்மா கால்ஃபேர் இருக்கு சமகாலத்தில், அதுல மாற்று கருத்தே இல்லை. அது 1000 பேர்ட்ட கேட்கற நேரத்துக்கு 1000 கொஸ்டின் படிச்சுட்டு போயிடலாம். நல்லா இருப்பேன். அதை செய்யும் முதல்ல. ஓகேயா? கேட்க ஒரு நேரத்தில் ஃபோன் பண்ற நேரத்தில் ஒரு கொஸ்டின் படிச்சிடலாம். அதை பத்தி தேடவே தேடாத. எவனால எப்போ கால்ஃபேர் வரும் நான் எதிர்பார்த்து நான் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன். ஆனால் இன்னை வரைக்கும் கால்ஃபேர் வருமா நான் நினைச்சதே கிடையாது. ஏன் தெரியுமா? கால்ஃபேர் வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு. வரலன்னா ப்ராசஸ்ல படிச்சுக்கிட்டா இருக்கலாம். அதுல தான் இன்ட்ரெஸ்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா வேலை கிடைச்சிச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வேலை கிடைச்சா படிக்கிறத விட்டுறான் மனுஷன். ஏதோ ஸ்கூல் காலேஜில் தான் ஒழுங்கா படிக்கல, இந்த போட்டி தேர்வுக்காவது நிம்மதியாக படிச்சு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஆற்றல் வளர்ந்துட்டு இருந்தது, ஒரு ஆர்வம் வளர்ந்துட்டு இருந்தது, ஒரு மனசுல ஏதோ ஒன்று பண்றோன்னு ஒரு ஃபீல் இருந்தது. 35 வருஷம் இப்போ அடிமையா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் அங்கே போய் உட்காந்து நின்று அதே ஜையான் அதே பண்ணிக்கிட்டு அதே பார்ஷியாலிட்டி அதே பொலிட்டிகல்ஸ் அதுக்குள்ளேயே ஓடுறது ஒரு கொடுமையான காரியத்தை. நல்லா இருப்பீங்க. படிக்கிற காலத்தை என்ஜாய் பண்ணி படிங்க. ஆசைகள் வெறும் கனவாய் போய் விடுமோ என்ற பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
ஆசைகள் கனவா போறது ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருக்கும் எல்லா ஆசையும் நிறைவேறதெல்லாம் இல்லை. அது லட்சியமா இருக்கான்னு பாருங்க, அது இலக்கா இருக்கான்னு பாருங்க. அப்பனா அது கனவா போயிடும்னு பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆசைகள் கனவா போகுதுன்னா முயற்சிகள் எடுக்கலன்னு அர்த்தம். முயற்சிகளுடைய எந்த ஒரு ஆசையும் ஒவ்வொரு வெற்றிக்கும் வந்து ஒரு ஒவ்வொரு வேர்வைக்கும் வெற்றியும் வேர்வைக்கும்ன்றது போல நம்ம ஆசையை நோக்கி நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமா அந்த அந்த ப்ராசஸே நமக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும். என்னைக்குமே நீங்க பாருங்க, ப்ராசஸ் தான் லைஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பார்க்கணும். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் நினைங்கிறாங்களே. எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, முடிவு இன்பமா இருக்க போது, நம்மளுடைய ஆசை நிறைவேற போகுது, லட்சியம் நிறைவேற போகுதுன்னா அந்த துன்பத்தை தாங்கிக்க யார் ஒருத்தன் வந்து தயாரா இருக்கானோ அவன் தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சிடறான் அப்படிங்கிறதான் உண்மை. பாருங்க, ஒருத்தருக்கு நிறைய நேரம் பதில் சொல்ற மாதிரி இருக்கு. குரூப் 166 கிடைக்குங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 லெவல் 2 பத்தி தெரியலங்க, கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. குரூப் 1 முதன்மை தேர்வுக்கு படிப்பது எப்படி டிப்ஸ் சொல்லுங்க சார். வெரி குட். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையில கிட்டத்தட்ட வந்து 3 பேப்பர் இருக்கு, 9 சப்ஜெக்ட் இருக்குங்க. ரிட்டன் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் அப்படின்னாலே அதில் என்ன சுச்சமம் இருக்குன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும். கொஞ்சம் ப்ரெசன்டேஷன், கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுறது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் நிறைய நீங்கள் பண்ணணும். அடுத்தாக்கில் சிலபஸை கவர் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். சிலபஸை கவர் பண்ணி நீங்கள் கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நோட்ஸ் எடுக்கணும். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். அதை ஒரு செயின் லிங்காக கண்டினியூவாக நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் நீங்கள் எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். அப்பனா உங்களுக்கு ரிசல்ட்ஸை வந்து தக்க வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு 60லேருந்து 100 டெஸ்ட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாம் கிளியர் ஆகிடும். நான் தான் சொல்கிறேன், முடியாதெல்லாம் கிடையாது. நீங்கள் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியாத விஷயங்களும் நீங்கள் புரியும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறவன் அதில் நிபுணராக மாறிடுவான். இப்போ நீங்க அதனால நீங்க திரும்ப திரும்ப அதை செய்ய பாருங்க. அதான் தொட்டனை தூறு மணற்கேணி, மாந்தருக்கு கற்றனை தூறு அறிவுங்கிறது போல நாம வந்து ஒரு செயலை தொடர்ந்து செய்யும் போது அதுல சக்சஸ் பண்றதுக்கான வே வந்து அவங்க இப்போ நான் வந்து நம்ம என்ன பெருசா சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம என்னதான் நம்ம ஒர்க் பண்ணாலுமே நமக்கு அடையாளம் என்னவா இருக்கு, ஒரு டெசிக்னேஷன் வாங்குறது தான். இப்போ நான் என்ன டெசிக்னேஷன் வச்சிருக்கேன், எதுவுமே இல்லை. நீங்க உங்களுக்கு டியூட்டரா இருக்கிறது தவிர வேற ஒன்றும் இல்லை. பட் எப்படி உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பக்குவம் நமக்கு வருது அப்படின்னா ஒரு செயலை திரும்ப திரும்ப நம்ம செய்யும் போது அந்த செயலை நம்ம நிபுணராக மாறிடுறோம். புரியுதுங்களா? நம்ம ஒரு என்ன ப்ரிடிக்ட் பண்றோமோ அது நடக்கும். அது கிட்டத்தட்ட அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு வேல்யூபிளானது. ஓகே, அது நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதாவது அனுபவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அனுபவத்தை பயன்படுத்தி ஒரு திறமையை ஜொலிக்க வைக்க முடியும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கான நேரம், அவங்களுக்கான களம் அமையணும். காலம் எப்போது நமக்கானதாக இருக்காது. களம் அமையும் போதே நம்ம வாய்ப்பை பயன்படுத்தினா மட்டும்தான் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த களத்தை சரியாக பயன்படுத்தலைன்னா நிச்சயமா நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதான். பட் இருந்தாலும் நம்ம ஒன்று ஏறி போவோம், இல்லைன்னா ஏனியா இருந்துருவோம். நம்ம நினைக்கிறத விட சந்தோஷம் இந்த லைஃப்ல வேற ஒன்றுமே கிடையாது. ஒன்று நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம், இல்லைன்னா கற்றுக் கொடுக்குறோம்னு நினைச்சு தான் நம்ம பயணத்தை தொடங்கியிருக்கோம். இதா உண்மையை சொல்ல போனால் இது அதை விட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. தமிழ் தமக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிதும்பர் வள்ளுவர். என்னை விட என் பிள்ளைங்க முன்னேறி போறதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அதுதான் எனக்கு சந்தோஷம்.